திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகம் கட்ட தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கோவில் நிதியில் வணிக வளாகம் கட்டுவது தொடர்பாக 2024 ஆண்டு செப்டம்பர் 16 தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதே ஆண்டு நவம்பர் மாதம் டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் வணிக வளாகம் கட்ட தடை விதிக்க வேண்டும் என கோரி ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி கோவில் நிலத்தில் அன்னதான குணம் மட்டுமே கட்ட முடியுமே தவிர வணிக வளாகம் கட்ட முடியாது எனவும், வணிக வளாகம் கட்டுவது தொடர்பாக ஆட்சேபங்கள் எதுவும் கேட்கப்படவில்லை எனவும், எனவே அந்த பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். மேலும் கோவில் சொந்தமான ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டும் எனவும், சிதலமடைந்த பல கோவில்கள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். மேலும் இவற்றின் மீது கவனம் செலுத்தாமல் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாகவும் வணிக வளாகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கோவில் வணிக வளாகம் கட்டும் நடவடிக்கைகளுக்கும் அரசாணையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய அந்த மனுவில் கோரியிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.